கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான செய்தியின் தலைப்பு என்ன என்று சொன்னால், தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம், அல்லது அபிஷேகம் எப்படி, என்ன விதங்களிலே அவன் எந்த வித சூழ்நிலையில் அவன் அபிஷேகம் பெற்றான், தாவீது பெற்ற அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். யாவருக்குமே தெரிந்த ஒரு வேத பகுதி தான் 1 சாமுவேல் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் முதலாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ கொம்பை எடு, கொம்பை எடுத்து தைலத்தால் அபிஷேக தைலத்தை நிரப்பி ஈசாயினிடத்தில் போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்கிறார். அங்கு உள்ள பிள்ளைகளில் நான் ஒருவனை தெரிந்து கொள்வேன் என்று தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம், ராம் முழுவதும் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், சவுலின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறார் என்று சொன்ன உடனே அவர் ராம் முழுவதும் அதிக நேரம் ஆண்டுடைய சமூகத்துல அழுது ஜெபித்ததை பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் தொடர்ச்சியாக சவுலுக்காக அவன் ஜெபித்தானோ இல்லையோ, அவன் அதிகமாய் ஜெபித்தானோ இல்லையோ, அவனுக்காக இந்த தீர்க்கதரிசி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய ஊழியர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தன்மை அல்லது ஒரு குணம் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நபர் பின்மாறி போகிறார் என்று சொன்னால் அவருக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிற தேவனிடத்துல அவரை ஆண்டவர் மாற்ற வேண்டும், அவர் மனம் திரும்ப வேண்டும், அந்த நபர் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவரிடத்துல ஜெபிக்கக்கூடிய, தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கக்கூடிய, அவரிடத்தில் என்று சொன்னால் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு தன்மை தீர்க்கதரிசி என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் தான் இருக்க வேண்டுமா? அப்படி அல்ல. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணம் எது என்று சொன்னால், அவர்களுக்காக தேவனிடத்துல பரிந்து ஜெபிக்கக்கூடிய, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு அடிப்படை குணம் ஒவ்வொருவர்களாகவும் காணப்பட வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் சவுலுக்காக என்பதை நம்ம இந்த வசனத்தின்படியே நம்ம பார்க்க முடிகிறது. முதல் ராஜா, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இப்போ நீங்க நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு போதகருக்கு கீழே ஒரு உதவி ஊழியம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அவரை அந்த உதவி ஊழியம் பண்ணுகிறவரை யாராவது ஒரு நபர் சொல்லி ஊழியத்திற்கு உதவி ஊழியம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இவர் என்ன எப்படி இருக்கிறாரோ அது இவர் நல்லபடியா ஊழியம் செய்தார் சொன்னாலும் கீழே இருந்து ஊழியம் பண்ணினால், அவர் யார் கொண்டு இவரை ஊழியத்தில், எந்த போதகர் ஊழியத்தில் இவரை உதவி ஊழியம் செய்ய வைத்தார்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இவர்கள் தவறு பண்ணுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு துக்கத்தை கொடுப்பதா இருக்கும். ஐயோ, நம்ம சேர்த்தோம், இவர் இப்படி இருக்கிறாரு. அது போலதான் இப்ப நீங்க கடன் பாத்தீங்கன்னா, கடன் வாங்குறவங்களோட ஜாமீன் யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா சும்மா. ஏன்னா இவங்க கெட்டலைன்னா ஜாமீன் யாரை போட்டிருக்காங்களோ அவங்களதான் அதிகமாய் பாதிக்கும். அப்போ ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கிறவர்கள் ஒரு இடத்துல உங்களை யாராவது ஒரு நபர் நம்பி வேலைக்கு சேர்த்திருப்பார்கள் சொன்னால், அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை சேர்த்தவர்கள் யாரு சேர்த்து விட்டார்களோ அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் தவறு செய்யும் பொழுது அது யாரை பாதிக்கும் சொன்னால் உங்களை சேர்த்த நபரை அது பாதிக்கிறதை காணப்படும். அப்போ இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி முதல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியவர், கிங் மேக்கர் என்று சொல்லலாம். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யாருன்னு சொன்னாலும் காமராஜர். அப்போ நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது முதல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவர் ஒரு கிங் மேக்கர் யாருன்னு சொன்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான். அவருக்கு அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். அவருக்காக இவர் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இங்கு அதிகமாய் ஜெபித்து கொண்ட உடனே ஜெபிக்க சவுலுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு சொல்றார், நான் அவனை புறக்கணித்து தள்ளினவனுக்காக நீ எந்த அளவுக்கு தூக்கித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இதை வச்சு நம்ம அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபித்திருப்பார், எந்த அளவுக்கு துக்கித்து தான் வாழ வேண்டும் என்று எண்ணாமல் தன்னுடையவருக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் யாருக்கு இருந்தது சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டிருப்பாய், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, நீ எங்க போகணும் என்பதை ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சவுல் அபிஷேகம் பெறும்பொழுது அவன் தேடி வந்தான், கழுதையை காணாம அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி வந்ததை பார்க்கிறோம். இங்கு அப்படியே மாறுதலா நடக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் பிள்ளைகளை தேடி அபிஷேகம் பண்ணுவதற்காக, தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக இவர் பெத்லேகேமுக்கு, யார் ஒரு தீர்க்கதரிசி எங்க போறாருன்னா
இருக்கிற இடத்துல இருந்து தான் இருக்கிற இடத்துல இருந்து யாரை அபிஷேகம் பண்ண போகிறாரோ அவரை தேடி போகிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறார். முதல்ல சவுல் அவன் தேடி வந்தார். இப்பொழுது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் பிள்ளைகளை தாவீதை அவர் பார்ப்பதற்காக அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி போவேன், நான் போனோம்னா சவுல் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இவ்விதமாக ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், இப்போ அவன் என்ன, நான் அவனை ராஜாவாக்குனது நான் தான், அவன் என்ன செஞ்சிருவான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லல. போனா அவன் நிச்சயமா அப்பெல்லாம் பார்ப்பான், காமனா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லதை பார்க்கிறோம். இதே மாதிரி கேகிலாவுல தாவீது போவதற்கு முன்பதாக, கேகிலாவுக்கு நான் இந்த பட்டணத்துக்கு போனால் இந்த ஜனங்களை சவுல் அழித்து விடுவானோ என்று தேவனுடைய சமூகத்தில் அவன் கேட்கும் பொழுது அவன் நிச்சயமாக இந்த பட்டணத்தை அழிப்பான் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த பட்டணத்தை உள்ள ஜனங்கள் என்னை பிடித்து கொடுப்பார்கள் என்று சொல்லும்போது அவன் நிச்சயமாக சவுலிடத்தில் பிடித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னவொடனே அவன் ஆண்டவரோட அவன் அந்த கேகிலாவுக்கு போகாமல் அவன் திரும்பி வேறொரு இடத்துக்கு நம்ம போகிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர், நீ இப்போ நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த விதத்துல ஆண்டவர் சொல்லல. அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், என்ன செய்ய வேண்டும், அவன் நிச்சயமா வந்தா நீ கேள்விப்பட்ட அவன் நிச்சயமா கொன்று விடுவான், அப்போ நீ என்ன செய்யணும் அப்படிங்கறத ஆண்டவர் இந்த இடத்துல கற்பித்து கொடுக்கறத பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன விதத்தில் போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த விதத்திலே அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இப்போ பெத்லெகேமுக்கு வந்து விட்டார். தாவீதினுடைய ஊருக்கு இப்பொழுது அவர் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்த உடனேயே அங்க இருக்கிற முதியவர்கள் மேய்ப்பர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இங்க யாரும் தவறு பண்ணிட்டார்களோ அவர்களை அதை சொல்வதற்காக வந்திருக்கிறாரா அல்லது அவர் அறிவிக்கிறதற்காக வந்திருக்கிறாரா என்கிற ஒரு பயத்தோடு கூட அங்குள்ள முதியவர்கள் மேய்ப்பர்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் வந்த காரியம் சமாதானம் தான், நான் பலியிடுவதற்காக வந்தேன் என்று இவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பலி விருந்துக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்களும் பாருங்கள், அவர்கள் யாரெல்லாம் அழைக்கிறோம் அவர்கள் சொல்கிறார், நீங்களும் வாங்க. அது மாத்திரமல்ல, ஈசாயினுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைத்து வர சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான் என்று இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஷுவர்லி என்கிற அந்த வார்த்தை வரும். இதற்கு ஷுவர்லி பிஃபோர் அப்படின்ட்டு, அதாவது எனக்கு முன்பதாக நிச்சயமாகவே இவன் தானாக்கும் அபிஷேகம் பண்ணப்பட போகிறவன் என்கிற விதமாக கேஜேபில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்பதாக நிற்கிற அந்த நிச்சயமாக அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வரல. இப்ப இலகு வேதத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது உண்மையாகவே அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. எனக்கு முன்பதாக நிற்கிற அதற்கு ஒப்படையாக வருகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த பைபிளிலும் அந்த நிச்சயமாகவே இலகு வேதத்துல உண்மையாகவே அந்த வார்த்தை வருகிறது. நம்முடைய கரங்களில் உள்ள வேதத்துல அந்த வார்த்தை இல்லை என்று சொன்னாலும் மற்ற மொழிபெயர்ப்புகள்ல அதனுடைய வார்த்தை வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், தாவீதினுடைய முதல் 3 அண்ணன்மார்கள் போர் வீரர்கள், சவுலுடைய படையில இருக்கக்கூடிய போர் வீரர்கள் முதல் 3 நபர்களும். அப்போ முதல் நபரை பார்த்த உடனே இவன் போர் வீரன் என்ற உடனே சாமுவேல் என்ன எண்ணி விட்டார் என்று சொன்னால், சவுலை எப்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அது போல இவன் மூத்தவன் வேற யுத்த வீரனா இருக்கிறான், சரீர வளர்ச்சி எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒருவேளை இவனை தான் ஆண்டவர் தெரிந்தெடுப்பாரோ என்று அவன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அவன் நினைக்கிறத பார்க்கிறோம், நினைத்து அவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால் அது தரையில விழாது, அது அப்படியே நிறைவேறும். அதே சமயத்துல தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல் வெளி தோற்றத்தை பார்த்து, யோவான்ல எழுதப்பட்டிருக்கிறது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வெளி தோற்றத்தை பார்த்து யூகத்தின் அடிப்படையில் அவர்கள், அதாவது வெளி தோற்றம் என்று சொல்லும்போது அவருடைய குடும்ப பின்னணி என்ன சூழ்நிலை, என்ன விதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், வெளி தோற்றம் என்று சொல்லும் பொழுது அவர்களை குறித்து கேள்விப்பட்ட காரியங்களை வைத்து இவர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு யூகித்து அவர்களாகவே சிந்தித்து
சொல்லுகிற காரியங்கள் அது தரையிலே விழுந்து விடும், அது நடக்காது. யூகம் என்பது வேற, கர்த்தருடைய வார்த்தை என்பது வேற. கர்த்தருடைய வார்த்தையே தீர்க்கதரிசி சொன்னார் என்று சொன்னால் அது தரையில விழாது, அது அப்படியே நடக்கும். அதே சமயத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல் அவர்களாகவே சிந்தித்து அவர்கள் கேள்விப்பட்ட விதத்தின்படி அவர்கள் யூகித்ததின்படி யூகித்து அவர்கள் சுயமாய் சிந்தித்து அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் நடக்காது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இவனைத்தான் ஒருவேளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார் என்று அவர் நினைக்கிறார், சில மொழிபெயர்ப்புல சொல்லுகிறார் என்று சொல்வதாக போடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாகவே உண்மையாகவே என்று அவர் அவர் கன்ஃபார்ம் பண்றார், இவனாத்தான் இருக்கும் அப்படின்ட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி கன்ஃபார்ம் பண்றதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறாரா அல்லது யூகத்தின் அடிப்படையில் சொல்லுகிறாரா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பகுத்தறிவு மிக முக்கியம். அதற்கு பிற்பாடு அதிகமாய் மிக முக்கியம் எதுவும் என்று சொன்னால் வேத வசனங்களை வேத வசனத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு புரிதல், நமக்கு ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு அந்த ஒரு தெளிவு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்களா அல்லது இவர்கள் யூகித்து சொல்லுகிறார்களா என்பதை நம்ம நிதானித்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களில் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களா அல்லது யூகித்து சொல்லுகிறார்களா என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு நபர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வார் என்று சொன்னால் அது தரையில விழாது, அது நிச்சயம் நடக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய சிந்தனைகளை தோன்றுகிற காரியங்களை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் நடக்காது. எப்பொழுதுமே யூகித்து சொல்கிறார்களா, நம்ம வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மால அதை புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் யூகத்துல சொல்றாங்களா அல்லது கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார்களா என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, யூகம் என்னைக்குமே சில காரியம் நடந்த மாதிரி இருக்கும், எப்போதுமே யூகம் நிறைவேறாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தையானது அது தரையில விழாது, அது அப்படியே நிறைவேறும். அப்போ யூகம் எது, யூகித்து சொல்றது எது, சுயத்துல சொல்றது எது, அவங்களா சிந்திச்சு சொல்றது எது, நிகழ்காலத்தை பார்த்து இதற்கு முன்பதாக இருந்ததை வைத்து அவர்கள் இனி இப்படித்தான் நடக்கும், இனி இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூகம், அது நடக்காது. கர்த்தருடைய வார்த்தை என்பது அப்படி அல்ல. பழைய வாழ்க்கையோ பழைய சூழ்நிலையோ பார்க்காது. கர்த்தருடைய வார்த்தை என்பது இவன் என்ன விதத்தில் இருந்தான், இனி அவனுக்கு என்று ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக தெளிவாய் சொல்வார். அது அப்படியே நிறைவேறும். இந்த யூகம் என்னைக்குமே கொஞ்சம் நிறைவேறின மாதிரி இருக்கும், கடைசியில் என்ன ஆயிரும்னா அவங்க சொன்ன காரியம் அப்படியே நடக்காது. இது நடக்காத உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை சமாளிக்க பார்ப்பாங்க, மழுப்புவாங்க. இல்ல கர்த்தர் மாச்சிட்டாரு, கர்த்தர் திட்டத்தை மாச்சிட்டாரு அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் எடுப்பாங்க. எதை எடுப்பாங்கன்னா வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நேரம் எங்க போயிடுவாங்க, நினிவே. யோனா தீர்க்கதரிசியோட சம்பவத்தை சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டுட்டாரு. யோனா சொன்ன வார்த்தையானது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ஜனங்கள் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது அந்த தீர்க்க தரிசனமானது அப்படியே நிறைவேறும். யோனா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் அவர் மனமாறுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை தரையில விழாது, அவர் சொல்லாத வார்த்தை தரையில விழத்தான் செய்யும். இப்படித்தான் நம்ம அடையாளம் காணணும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியில எப்படி அடையாளம் காணணும், இப்படித்தான் அடையாளம் காணணும். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பேர் போன ஒரு நல்ல தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக ஊழியம் செய்த ஒரு என்று நம்ம பார்க்கிறோம். அவரை குறிச்சே கடைசியில சாட்சி சொல்றதா நம்ம பார்க்கிறோம். இப்ப அவர் நினைக்கிறாரு, இங்க அவர் இவனதான் கர்த்தர் அப்படின்னு சொன்னார். இவர் இந்த இடத்துல பொய்யெல்லாம் சொல்லல, அவரா நினைக்கிறாரு இவனா ஒருவேளை இருக்குமா. அவர் வெளித்தோச்சத்தை பார்த்து நினைக்கிறத பார்க்கிறோம். அவர் இந்த இடத்துல பொய்யெல்லாம் சொல்லல, கர்த்தர் இவனைதான் சொன்னாரு, எனக்கு காட்டினார் அப்படின்ட்டு அவர் பொய்யெல்லாம் சொல்லல. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னா தீர்க்க தரிசனம் எது, யூகம் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க கூடிய ஒரு மனப்போக்கம் நமக்குள்ளாக வேண்டும். பகுத்தறிவு மிக முக்கியம். அதே சமயத்துல கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். நான் எப்போதுமே அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா தியானிங்க, கர்த்தருடைய வசனத்தை நல்லா உட்கொள்ளணும். கர்த்தருடைய வசனத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படை வரைக்கும் ஒரு அடிப்படை அறிவு ஒரு விசுவாசிக்கும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கும் அவசியம். இந்த அடிப்படை அறிவு இருந்தது அப்படின்னா நம்மகிட்ட யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, தப்பா சொல்ல மாட்டாங்க, சொல்லதுக்கு யோசிப்பாங்க. தப்பா சொன்னா இது நடக்கல அப்படின்னா இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்பதை இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருக்கும். இந்த வசனம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா யாரு சொன்னாலும் நம்பிக்கிட்டே தான் இருப்போம். ஆமா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படி நினைப்போம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை
நம்ம சரியாக அடிப்படையை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாமும் ஏமாற மாட்டோம், நம்முடையவர்களும் ஏமாற விட மாட்டோம். அதாவது என்ன அர்த்தம்னா, யூக எது, தீர்க்க தரிசன வார்த்தை எது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்குள்ளாக வேண்டும். யூகத்தை நம்பி போனோம் அப்படின்னா ஏமாந்துருவோம், நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். யூகம் எது, கர்த்தருடைய வார்த்தை எது என்கக்கூடிய நிதானிக்கக்கூடிய ஒரு அடிப்படை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை ஆராய வேண்டும். இன்னும் அதிகமாய் இது ஒரு கடல் மாதிரி. தேவனுடைய வார்த்தை வேதம் நம்முடைய கரங்களில் உள்ள 66 புத்தகங்களும் ஒரு கடல் மாதிரி. ஆழத்துக்குள்ளலாம் ரொம்பலாம், ஏன்னா அது போக போக இன்னும் நம்ம அதிகமா அதை முழுமையா கச்சு முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு 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 கடலுக்கு ஒப்புமையா சொல்லலாம். அந்த அளவுக்கு இது இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல நம்ம போக 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 நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். அநேக இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. நம்ம வசனத்தில் ஒரு அடிப்படையாவது நமக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அடிப்படையாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ யூகங்கள் என்னைக்குமே நிறைவேறாது. என்றைக்கும் சில காரியம் நடந்தது போல இருக்கும். யூகம் என்னைக்குமே அது நிரந்தரமா, அது தொடர்ச்சியா நடக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வார்த்தை அது தரையில் விழாது, அது அப்படியே நிறைவேறும். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு யூகங்களை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பினால் நாம் ஏமாற மாட்டோம். யூகத்தை நம்பினோம் என்று சொன்னால் நாம் ஏமாந்து போவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, பகுத்தறிவு, ஆங்கிலத்தில் டிசைனிங் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள், அது மிக முக்கியம். அதே சமயத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாய், மனனம் செய்கிறவர்களாய், அதை உட்கொள்கிறவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால்தான் தீர்க்க தரிசனம் எது. இன்றைக்கும் தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் எது, கர்த்தருடைய வார்த்தை எது, யூகம் எது, அவர்களா சிந்தித்து சொல்றாங்களா, சுயமா சொல்றாங்களா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வசன அறிவு, வசனத்தின் அடிப்படை நமக்கு மிக முக்கியமாய் காணப்படுகிறது. யூகத்தை நம்பினோம் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம், ஏமாந்து விடுவோம். அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் ஒன்று நடந்தது போல இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்காம தோல்வியாகிட்டே இருக்கும். அவங்க அதை பார்க்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த யூகத்தின் அடிப்படையில் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அதற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்கள், கர்த்தர் சொன்னாதான் சொல்லுவாங்க. கர்த்தர் பேசாம அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா சுயத்துல பேச மாட்டாங்க. கர்த்தர் சொன்னா கர்த்தர் சொன்னார் அப்படிம்பாங்க. கர்த்தர் சொல்லலைன்னா கர்த்தர் சொல்லல, கர்த்தர் சொன்னாதான் சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. கர்த்தர் சொல்லாத பட்சத்துல அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதுதான் கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகள். கர்த்தர் சொல்லாம அவங்களா ஒவ்வொரு நேரத்துக்கு சொல்றாங்க அப்படின்னா அது தீர்க்க தரிசனம் அல்ல, அது யூகம். யூகம் எது, தீர்க்க தரிசனம் எது? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தைகள் வேதத்துக்கு முரணா இருக்கா, அல்லது வேதத்தை ஒத்து போகிறதா, அல்லது வேதத்திற்கு எதிராக இருக்கிறதா, இதையெல்லாம் நிதானிக்க வேண்டும். வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் இவர்கள் யூகித்து சொல்லுகிறார்களா, இல்லது வேதத்துக்கு எதிராக சொல்றாங்களா, முரணா சொல்றாங்களா நம்ம கண்டுபிடிச்சாதான் நமக்கு அடுத்து தெரியும் இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க யார் என்பதை நம்ம அதுக்கு பிற்பாடுதான் அடையாளம் காண முடியும். வேதத்துக்கு முரணா சொல்றாங்க அப்படின்னா அது தீர்க்க தரிசனம் அல்ல. வேதத்திற்கு எதிராக அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எதிராக இருக்குன்னா நம்ம நிதானிக்கணும், ஆராய வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல அவர் இவனாக்கும் என்று சொல்கிறத பார்க்கிறோம். 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தை பார்க்காத. அது மாத்திரமல்ல, நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்றார். சவுளை புறக்கணித்தார். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்போ சில மொழிபெயர்ப்புகள்ல மனுஷன் பார்ப்பது முகம், கர்த்தர் பார்ப்பது அகம் என்று அந்த விதங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் பார்க்கிறது முகம் என்று, கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை என்று சொல்கிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் யாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் நினைக்கிறார் இந்த விதங்கள்ல இவனா இருக்குமோ அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட நீ பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லல. சாமுவேல் தீர்க்கதரிசில மனுஷனிடத்துல இருக்கிற ஒரு காமனான குணம், மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு காமனான குணம் வெளி தோற்றத்தை பார்த்து புற தோற்றத்தை இடப்படுவது. இது எல்லா மனிதர்களுக்கும் நேச்சராகவே ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு குணத்தை ஆண்டவர் எப்பவுமே வெளிப்படுத்துறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்துல ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். மனுஷன் எப்போதுமே முகத்தை தான் பார்ப்பான். கர்த்தர் முகத்தை மாத்திரமல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தை ஆராய்கிற தேவன். உள்ள என்ன இருக்கு, அவன் உள்ள என்ன சிந்திக்கிறான். சிலர் முகத்தை பார்க்கும் பொழுது முகத்தை வெளித்தோற்றத்தை பார்த்து எடை போட்டு விடுவார்கள், இவர்கள் இன்ன விதங்களில் இருப்பார்கள் அப்படின்ட்டு. அதுதான் நம்ம யூகத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தை உற்று நோக்குகிற தேவன். அவர் பார்க்கிற விதம் என்ன என்று சொன்னால் அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தை உற்று நோக்குகிற தேவன். வெளித்தோற்றத்தை
பார்த்து மனிதர்கள் எடைப்படுவது போல அவரும் வெளித்தோற்றத்தை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, இருதயம் கர்த்தருக்காக எப்படி இருக்கிறது, அவனுடைய இருதயத்தில் அவன் என்ன நினைக்கிறான், என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய இருதயம் என்ன விதங்களில் செயல்படுகிறது என்று பார்க்கிற தேவன். வெளித்தோற்றத்தை பார்க்கிறவர்கள் வாயினால் துதிக்கிறவங்க இருதயம் தூரமா இருக்கா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். வாயினால் துதிக்கிறவர்கள் இருதயத்திலும் இருந்து இருதயத்திலிருந்து துதிக்கிறார்களா அல்லது இதயத்துக்கு வெளியே ஒரு பெயரளவில் மாத்திரம் துதிக்கிறார்களா என்பதை அவர் பார்க்கிற தேவன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல அவர் சாமுவேலுக்கு நீ பார்க்கிறபடி அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீ பார்க்கிறபடின்னு ஆண்டவர் சொல்லல. மனுஷனிடத்துல இருக்கிற காமனான குணம், எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு வீடு இருக்கு, அவங்க பின்னணியை என்ன, அவங்க என்ன கார் வச்சிருக்கிறாங்க, என்ன பைக் வச்சிருக்கிறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, என்ன வித செண்டு பயன்படுத்துறாங்க, இப்படி வெளி தோற்றத்தை பார்க்கிறது காமனா மனுஷங்க பார்க்கிறது, வெளி தோற்றத்தை பார்க்க. அதனாலதான் ஆண்டவர் யோவான்ல சொல்லுகிறாரு, நீங்கள் தோற்றத்தின்படி அல்ல நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியின்படி தீர்ப்பு செய்யுமே ஒழிய தோற்றத்தை பார்த்தால் நாம் ஏமாந்து விடுவோம். வெளி தோற்றத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அவங்க வெளித்தோற்றத்தை பார்த்தா வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம எடை போட்டு நம்ம சொன்னோம்னா நடக்காது. உள்ள இருதயத்தை பார்க்கிற தேவன் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். வெளித்தோற்றத்தை மனுஷங்க பார்த்து தான் கடைசியில ஏமாந்து போயிடுவாங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து ஐயோ நம்ம இப்படி நம்ம நினைச்சோம், கடைசி பார்த்தா இப்படி நடந்துட்ட அப்படின்ட்டு ஏமாந்துருவாங்க. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமுவேலுக்குள்ள ஒரு நிதானம் வந்துடும். அவர் முதல்ல பார்த்த உடனே அவர் நினைச்சதுபடி சொல்லல. ஆனா இதுல சாமுவேல் தீர்க்கதரிசி எலியாப்பதான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவாருன்னு அவர் பொய்யெல்லாம் சொல்லல. அவரா நினைக்கிறாரு ஒரு தீர்க்கதரிசி இவனா இருக்குமோ அப்படின்ட்டு அவர் நினைக்கிறத அவரு சொல்றத நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்து நிதானம் ஆயிட்டாரு. ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே இருதயத்தை பார்க்கிறோன்னு தொடர்ச்சியா ஒவ்வொரு நபரா வராங்க. ஈசானுடைய குமாரர்கள் ஒவ்வொரு நபரா அடுத்து கடந்து போறாங்க. 2வது போர் வீரன் வர, 3வது போர் வீரன், அடுத்து தொடர்ச்சியா ஈசாயின் பிள்ளைகள் போகும் பொழுது அவர் நிதானமா இருக்கிறார். அந்த முதல்ல அவர் நினைத்தது போல சரீர வளர்ச்சியோ முகத்தை பார்த்தோ வெளித்தோற்றத்தை பார்த்தோ அவர் நிதானிக்க, அவர் அமைதியா இருக்கிறத பார்க்கிறோம். அதை வைத்து அவர் சொல்ல கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் அவர் பொறுமையா இருக்கிறாரு. 7 பேரும் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் யாரையுமே தெரிந்து கொள்ளல. அந்த அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் குமாரன் தானே ஆண்டவர் சொன்னாரு, 7 பேரும் கடந்து போய்விட்டார்களே, இப்பொழுது யாரை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கிறத பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடுதான் வாயை திறந்து ஈசாய் சொல்றாரு, எனக்கு ஒரு குமாரன், இளைய குமாரன், எல்லாருக்கும் இளைய குமாரன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்று சொன்னார், அவனை அழைத்து வாருங்கள், அவன் வராமல் நான் பந்தியில சாப்பிட மாட்டேன், பந்தியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி இப்போ சொல்லி அழைத்து வருகிறத பார்க்கிறோம். ஒரு நபரை அனுப்புறாரு ஈசாய். அவர் இப்பொழுது யாரை அழைத்து வருகிறார் என்று சொன்னால் தாவீதை அழைத்து வருகிறார். மேய்த்து கொண்டிருக்கிற ஆடுகளை மேய்க்க அவன் போயிட்டான். இந்த ஈசாய் மற்ற பிள்ளைகளை எல்லாம் கூட்டு வந்துட்டான். பலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இவன் ஆடுகளை மேய்க்க போய்விட்டான். அவனை கூப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாளில தாவீது ஒரு ஸ்பெஷல். அந்த நாளில ஈசானுடைய பிள்ளைகளில அன்றைக்கு தாவீது ஒரு ஸ்பெஷல் என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவன் வராமல் ஒரு தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சபை வரைக்கும் பெயர் வாங்கிய கனப்படுத்தி வைத்திருந்த அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆள் அனுப்பி அவன் வந்துட்டா அவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். உடனே தைல கொம்பை எடுக்கிறாரு. இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்று உடனே கர்த்தர் சொல்றத பார்க்கிறோம். நான் இவனை தான் தெரிந்து கொண்டேன், எல்லாரிலும் இளையவன். அதாவது எல்லாரிலும் அப்படி சொல்லும் பொழுது 7 அண்ணமார் 7 பேர் நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஈசானுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். 7 ஆண் பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள அந்த அவருடைய சகோதரர்களுக்கு முன்பதாக தாவீது அபிஷேகம் பெறுகிறத பார்க்கிறோம். சவுலானவன் அவன் குடும்பத்தினருடைய மத்தியில் அவன் அபிஷேகம் பெறவில்லை. ஆனால் தாவீது அவருடைய தகப்பனார் அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் முன்பதாக அவன் அபிஷேகம் பெறுகிறத பார்க்கிறோம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கியது. யாருக்குள் இப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் தாவீதுக்குள் இருக்கிறது. ஈசாயுடைய இளைய குமாரன் தாவீது. அவன் ஒரு போர் வீரன் அல்ல, அவன் ஒரு போர் இதில் அவன் யுத்த காலத்தில் அவன் இருக்கக்கூடியவன் அல்ல. அவனுடைய 3 அண்ணன்மார்களும் சவுளுடைய படைகளை இருக்கிறார்கள், போர் வீரர்களா இருக்கிறார்கள். இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான்.
இரண்டாவது ஆண்டவர் யாரை தெரிந்திருக்கிறான்னு சொன்னால் இவன் ஒரு யுத்த வீரன் அல்ல. அதுக்கு பிற்பாடுதான் யுத்தத்திற்கு அவன் அவனுக்கு சவுலுக்கு பயந்து அவன் பிற்பாடு அவன் போகும் பொழுது அவன் யுத்தத்திற்கு அவனுக்கு ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க அவர்களோடு சேர்ந்து அவனும் பயிற்சி பெறுகிறான், அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆடுகளை தாவீது உண்மையாக மேய்த்தான். தாவீது உண்மையாக மேய்த்தது மாத்திரம் அல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருக்கிறான். ஆண்டவர் இரண்டாவது யாரை தெரிஞ்சிருக்காருன்னு சொன்னால் ஒரு உடல் வலிமை மிக்கவனையோ அல்லது அந்த போர் வலிமை பெற்று அந்த அப்படி ஒரு திரகாத்திரமாக அப்படி அல்ல. ஆண்டவர் இரண்டாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு உண்மையாக கீழ்ப்படிவான் என்று நம்பி தாவீதை தெரிந்தெடுத்துக்க பார்க்கிறோம். சவுலை புறக்கணித்து விட்டார், இப்பொழுது தாவீதை தெரிந்து கொண்டார். ஒரு நபரை புறக்கணித்து விட்டார், இன்னொரு நபரை இப்பொழுது தெரிந்தெடுக்கிறார். அந்த இடத்துல இப்பொழுது தெரிந்தெடுக்கிறத பார்க்கிறோம். நீங்க நான் நல்லா கவனிக்கணும். பென்யமீன் கோத்திரத்துல உள்ள வேற யாரையும் அவர் தெரிந்தெடுக்கல. ஒருவேளை சவுளுடைய உற்சாக உறவினர்களையோ அல்லது பென்யமீன் கோத்திரத்துல இருந்து முதல்ல சவுலை தெரிந்தெடுக்கிறாரு. அதே போல அதே கோத்திரத்தில் உள்ள மற்ற நபரை தெரிந்தெடுக்கிறார். இப்போது கோத்திரம் மாறுகிறது, இப்ப யூதா கோத்திரமா மாறிட்டு அது மாத்திரம் அல்ல, இப்பொழுது தெரிந்தெடுப்பதான ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சவுலை அல்ல, தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம பார்க்கிற விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க. ஒரு 5000 பேர் ஒரு 10,000 பேர் ஒரு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சபையை அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்காமல் கீழே இருக்கிற ஒரு உதவி ஊழியரை தெரிந்தெடுத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்போ அப்படிதான் தாவீதுக்கு நடக்கு. ஒரு நாட்டை ஆளுவதற்கு சவுலுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை, அவருடைய கோத்திரத்தை ஆண்டவர் இப்பொழுது தெரிந்தெடுக்கவில்லை. இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஆண்டவர் அடுத்து கோத்திரம் மாறுகிறது, குடும்பம் மாறுகிறது, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, ஆட்டம் எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு அவன் தாவீது உபத்திரப்பட்டிருப்பான் சவுலால் என்று யோசித்து பார்த்தாலே அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதாவது ஒரு அடி வித்தியாசம், அந்த ஒரு அடி வித்தியாசத்துல தாவீதை தேவன் பாதுகாத்ததை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, தாவீது பெற்ற அபிஷேகத்தை பார்க்கிறோம். சகோதரர்களுக்கு முன்பதாக பந்தியில மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா தாவீது இல்லை. அன்றைக்கு தாவீது தான் பேசுறாரு. கடைசி அவன் வராம நான் பந்தியில இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அபிஷேகத்தை பெறுகிறான். யாருக்கு முன்பதாக என்று சொல்றார், தன்னுடைய தகப்பனுக்கு முன்பதாக, தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக. 3 பேருமே போர் வீரர்கள். அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கோ யோசித்து பாருங்க. அவங்கள ஆண்டவரை தெரிந்தெடுக்கல. 3 பேருமே அவங்க போர் வீரர்களா இருக்கிறாங்க, சவுளுடைய படையில இருக்கிறாங்க. அவர்கள் அந்த அபிஷேகத்தை பெறவில்லை. பெற்றது யார் என்று சொன்னால் இளைய மகன், ஈசானுடைய இளைய மகன் யார் என்று சொன்னால் தாவீது அந்த அபிஷேகத்தை பெறுகிறான். அவன் அபிஷேகம் பெற்ற விதத்தை நம்ம பார்த்தோம். இவ்வளவு நேரம் அவன் பெறுவதற்கு முன்பதாக நடந்த காரியங்கள் பார்த்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அபிஷேகம் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சவுலை கொண்டு ஒரு திட்டம் வைத்தார், தாவீதுக்குள்ளாக ஒரு திட்டம் இருந்தது, அவனை ராஜாவாக. அதனாலதான் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு திட்டம் நிறைவேறுவதற்காக, ஒரு சித்தம், அவனுடைய வாழ்க்கையில் உள்ள சித்தம் நிறைவேறுவதற்காக இவன் அந்த அபிஷேகத்தை பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்மையும் ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார், நமக்குள்ளாகவும் தேவனுடைய திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தங்கள் நிறைவேற்றுவதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியிலே நடப்போம். நிச்சயமாகவே பவுல் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் போராடி கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய வழியிலே நடப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாத அபிஷேகம் பண்ண தேவன் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நிச்சயமாக அவருடைய வழியில ஒவ்வொரு நாளும் நடத்த அவருடைய திட்டங்கள் சித்தங்கள் நிறைவேறும். அவருடைய வழியிலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை இந்த நல்ல விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம், அவன் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது காணப்பட்ட சூழ்நிலை, என்ன நடந்தது என்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, நீர் தெரிந்தெடுக்கும் பொழுது 2வது ராஜாவாக அதே கோத்திரத்தில் உள்ள நபரை நீர் தெரிந்தெடுக்கவில்லை, சவுளுடைய உறவினரை நீர் தெரிந்தெடுக்கவில்லை. கோத்திரம் மாறுகிறது, இவன் சவுலின் உறவினர் அல்ல, கோத்திரம் மாறுகிறது, எல்லாமே மாற்றமாக இருக்கிறது. இவன் ஒரு போர் வீரன் அல்ல, இவனுடைய அண்ணன்மாரெல்லாம் போர்க்களத்துல 3 பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே ஆனாலும் கூட நீர் ஆடு மேய்க்கிற தாவீதை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே அப்பாவை துதிக்கிற முதலாவது தெரிந்து கொண்ட சவுலுக்கும் 2வது நீர் தெரிந்து கொண்ட தாவீதை நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ வித்தியாசங்கள் தெரிகிறது. ஆண்டவரே அப்பாவை துதிக்கிற ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிற ஆண்டவரே, நீர் அப்பாவை துதிக்கிற தாழ்மை உள்ளவர்களை அப்பா நீர் உயர்த்துகிற தேவன். அப்போ உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறவர்களை நீர் உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே அப்பா, நாங்கள் தாழ்விலே எங்களை நினைத்த தேவனை அப்பா நாங்கள் நினைத்து, ஆண்டவரே உண்மை நாங்கள் நினைத்து, உண்மை நாங்கள் துதிக்க, உண்மை அப்பா உயர்த்திய தேவனை நாங்கள் மறக்காதபடிக்கு, சவுளை போல அல்ல
அப்பா அவன் துதிக்கிற மாட்டார். அப்பா அவன் நீர் உயர்த்திய அந்த சூழ்நிலையில் நாங்கள் நினைத்து தாவிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டதை நினைத்து உண்மை நாங்கள் அப்பா மறவாமல் துதிக்க ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது சொல்லிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா அவன் துதிக்கிற இதன்படி நடக்க அப்பா அவன் துதிக்கிறோம். அவன் என்ன சூழ்நிலை பெற்றான் ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. தாவீதுடைய வாழ்க்கையில நீர் செய்த ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நல்லவராய் இருக்கிற உண்மையுள்ளவராய் இருக்கிற ஆண்டவரே. எங்களை தாழ்த்துடைய கரத்துல கொடுக்கிறோம். நீரே ஆலோசனை எடுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.